T20 உலகக்கோப்பையினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கியாச்சு. குறிப்பாக நேற்று நடந்த அந்த செமிஃபைனல் மேட்ச் இருக்குது, அடே வேற லெவல். உண்மையிலேயே வந்து யாருமே எதிர்பார்க்கல. பொதுவாக நானே கூட நினச்சேன் வந்து கண்டிப்பாக அசால்ட்டாக தென்னாப்பிரிக்கா தூக்கிடுவாங்க. நியூசிலாந்து அப்படியே தத்தி தான் வந்திருக்கிறாங்க. நியூசிலாந்து வந்து பெரிய ஃபார்ம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பொழுது, நீங்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த ரெண்டு வீரர்களும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நேரத்தில் மல்லு கட்டுவாங்க வந்து. அதில் பெரிய கட்டிக்காரங்க வந்து நீங்கள் எந்த பிச்சாக இருக்கட்டும் வந்து அவங்கள ஓம் பிச்சில் மட்டும்தான், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சில் மட்டும்தான் அவங்க கலக்குவாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் தாண்டி, நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சாலும் அடிப்பானாங்க, வெஸ்ட் இண்டீஸில் வச்சாலும் அடிப்போம். அந்த கடைசி நேர பரபரப்பு இருக்குல்ல, அதில் வந்து ரெண்டு பேருமே வேற லெவல் வந்து. குறிப்பாக வந்து ஆலன் 33 பந்தில் செஞ்சுரி வந்து, அதாவது 170 ரன் அடிக்கிறதுக்குள்ளே சவுத் ஆப்பிரிக்கா அப்படி நாளாக நினச்சா ஒரு 100 ரன்னுக்குள்ளே மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க பழகுது அப்படின்னு நினச்சோன்னா அப்படி இப்படி எடுத்துன்னு வந்துட்டாங்க. 170 ரன்னு நினச்சிருந்தா நல்ல ஸ்கோர் தான். ஆனால் நங்கூரம் பாய்ச்சின மாதிரி ஆலன் அடித்த அடி இருக்குது. அதுதான் டெண்டுல்கர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. பொதுவாக செமிஃபைனல் மேட்ச் அப்படின்னா அப்படி ஒரு குடும்பத்தோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துன்னு ஒரு செட்டில்டாக உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன சொல்கிறது, ஸ்நாக்ஸு அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஜாலியாக அந்த போட்டியோட விறுவிறுப்போட பார்க்குறது தான் எப்பவுமே ஒரு வழக்கம். அது உண்மை தான் அது. ஆனால் இந்த போட்டி நாங்கள் போய் உட்காந்து செட்டில் ஆகிறதுக்குள்ளே போட்டி முடிஞ்சு போச்சுப்பா, செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பொழுது, ஆலன் நீங்கள் என்ன வந்து நீங்கள் ரன் குவிக்கிற மிஷினா அப்படின்ற ஒரு கேள்வி. பிரமாதமான ஒரு ஆட்டம் வந்து யாருமே எதிர்பார்க்கல வந்து. மறுபடியும் நாங்கள் இருக்கிறோம் வாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் இருக்கும் வந்து, என்னையா லீக்லேயே நம்ம தூக்கி வெளியே போட்டாங்க அப்படின்னு. அது பக்கத்து நாடான நியூசிலாந்து நாங்கள் இருக்கோம் நண்பா.